இங்க ஈஸ்வரி தமிழ்ச்செல்விக்கு சேது ஆரம்பிச்ச ஹோட்டல சும்மா விடக்கூடாது. எப்படியாவது அந்த ஹோட்டல அடிச்சு நொறுக்கணும். அதேமாரி அவங்க குடும்பத்தையும் அடிச்சு நொறுக்கணும். அப்பதான் இவனுங்க காலகாலத்துக்கும் நம்ம கால சுத்திட்டு இருப்பானுங்க. இவங்க மட்டும் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி, ஈஸ்வரி சொன்னத கேட்டு தாமரை உடனே அவங்க சித்தப்பாக்கு கால் பண்ணி சொல்லி, ஆள செட் பண்றாங்க. செட் பண்ண ஆளுங்களும் நேரா போய் அந்த ஹோட்டல அடிச்சு நொறுக்குறாங்க. நொறுக்கும்போது தமிழ்ச்செல்வி தங்கச்சிகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான் ஒருத்தவன். அத பார்த்த சேது உடனே கொந்தளிச்சு போய் அங்கேருந்து எல்லாரையுமே அடிச்சு விரட்டிறாரு. எல்லாருமே அங்கேருந்து ஓடிறாங்க. அந்த நேரத்தில சேதுக்கு ஒண்ணுமே புரியல. யார் இவனுங்க? எதுக்காக இந்த ஹோட்டல்ல அடிச்சு நொறுக்க வந்தானுங்க? எதுக்காக பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி சேது போறாரு. ஒரு பக்கம் இந்த விஷயம் கேள்விப்பட்ட தாமரை ரொம்பவுமே கொந்தளிச்சுறாங்க. நாம போடுற திட்டம் எல்லாமே வேஸ்ட்டா போயிடுச்சு. சேது மாமா திடீர்னு உள்ள புகுந்து ஆட்டத்தையே கலைச்சுட்டாரு. அங்க நடந்த எல்லாத்தையுமே இங்க தாமரை சொல்ல, இங்க ஈஸ்வரி, சித்ரா அப்புறம் சாவித்திரி எல்லாருமே உடனே டென்ஷன் ஆகுறாங்க. சேது ஏன் இப்ப அங்க போனான்? சேதுவால அந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து நல்லதாவே நடந்துட்டுருக்கு. இது என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லி எல்லாம் முழிச்சுட்டு இருக்காங்க. அப்படி முழிச்சுட்டு இருக்கும்போது ஒண்ணு அப்போதைக்கு சோசியல் மீடியாக்கள்ல சேது அந்த ஹோட்டல்ல இருந்து சண்டை போட்ட வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கு. அத பார்த்து தாமரை உடனே ஈஸ்வர்ட்ட காட்டுறாங்க. இங்க பாருங்க. சேது மாமா என்னலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அத பார்த்தோனே இங்க எல்லாருக்குமே பயம் வருது. சேது என்ன காட்டு மிராண்டி மாரி இப்படி அடிச்சிட்டு இருக்கான். இப்படி அடிச்சா பாவம் அவன என்ன பண்ணுவானுங்க? அப்படி மாரி எல்லாம் சொல்றாங்க. அதே சேம் டைம்ல இங்க அ ஈஸ்வரி சொல்றாங்க, "தாமரை இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது?" அப்படின்னு சொல்லவும், "இது இப்போ சோசியல் மீடியாக்குள்ள ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அத்த. சேது மாமா அடிச்சத யாரோ எடுத்து வீடியோவா போட்டுருக்காங்க." அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி உடனே சொல்றாங்க, "தாமரை இத வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணா என்ன?" அப்படின்னு கேட்க, சாவித்திரி ஒடனே, "என்ன என்ன மதனி சொல்றீங்க? என்ன பிளான்?" அப்படின்னு கேட்கவும், இங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, "அத்தாச்சி இப்போ ஹோட்டல் ஆரம்பிச்சு சேது குடுத்தான்னு தெரிஞ்ச உடனே மாமா இந்த அளவுக்கு கொந்தளிச்சாரு. அதே மாரி அதே ஹோட்டல்ல அ செல்லப்பாண்டி பண்ண தப்புக்காக சேது அவன கண்டிச்சு, அவனுக்காக சப்போர்ட் பண்ணி நெறைய பேர அடிச்சிருக்கான். அப்படிங்கிற மாரி நாம மாமாட்ட கொளுத்தி போட்டோம்னா, கண்டிப்பா இதனால மாமா சேது மேல பயங்கரமா கோவப்படுவாரு. எப்படி நம்ம திட்டோம்?" அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல ஈஸ்வரி சொல்ல, உடனே அ சாவித்திரியும், தாமரையும் "சூப்பரு, சூப்பர் அத்த, சூப்பர் மதனி. இத மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா திரும்பவும் ராஜாங்கத்துக்கும், சேதுக்கும் பயங்கரமா சண்டை வரும். அதனால சேது இந்த வீட்ட விட்டு போற நிலைமை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி போயிட்டான்னா நமக்கும் ஈஸியா போயிடுமே" அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இத உடனே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ராஜாங்கத்திட்ட போய் ஈஸ்வரி சொல்றாங்க. மாமா இங்க பாருங்க, சேது சும்மா இல்லாம அந்த தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அங்க யாரோ செல்லப்பாண்டி பண்ண தப்ப எதிர்த்து, அதோட செல்லப்பாண்டி யாருக்கோ காசு தரணுமா, அத கேட்டுருக்காங்க. அதுக்காக சேது கொந்தளிச்சு அந்த இடத்துல எல்லாரையுமே போட்டு அடிச்சு, தம்சம் பண்ணியிருக்கான். நாம அவங்களுக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சு வச்சு தப்புன்னு சொல்றோம். ஆனா, அதே ஹோட்டல்ல போய் தினம் சாப்பிடுறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அங்கே தான் மாமா இருக்கான். அதோட இங்க பாருங்க எல்லாரையும் போட்டு போட்டு அடிச்சிருக்கான். அப்போ இவனுக்கு நீங்க முக்கியம் இல்ல. தமிழ்ச்செல்வி குடும்பம் தான் முக்கியமா? அப்படின்னு ஈஸ்வரி காட்ட, அத பார்த்த ராஜவங்க பயங்கரமா கொந்தளிச்சுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த சேது? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்? என்ன ஒட்டுமொத்தமா அ சாகடிக்கணும்னே பண்றானா? அப்படின்னு கத்த, மோகனா உடனே, "ஏங்க கோவப்படாதீங்கங்க. நம்ம புள்ள எது பண்ணாலும் ஒரு காரணத்தோட தானே பண்ணுவான். ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பண்றீங்கன்னு" சொல்ல, "வாய மூடு மோகனா. அவன உடனே வர சொல்லு" அப்படிங்கிறாங்க. சேது வந்துறாரு. "எதுக்காக அந்த ஹோட்டல்ல போய் இந்த சண்டை போட்ட? ஏன்டா நான் இவ்வளோ சொல்லி நீ கேட்கலனா, நீ இனிமே என் புள்ளன்னு சொல்லி கூட நீ கேட்கலல்ல? இனிமே நீ இந்த வீட்ல இடம் கிடையாது உனக்கு. வீட விட்டு மரியாதையா வெளிய போயிடு" அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாங்க. சேது அழுதுட்டே நிக்க, அப்போதைக்கு தமிழ்ச்செல்வி என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகி இது மாரி ஈஸ்வரி, சாவித்திரி, அப்புறம் தாமரை இவங்க 3 பேரும் காலையில பேசினது, இப்ப பேசினது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெக்கார்டா போட்டு காட்டுறாங்க. எதுக்காக சும்மா எதுக்கெடுத்தாலும் என் புருஷன் திட்டிட்டே இருக்காய்ங்க? என் புருஷன் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. எல்லாமே உங்க தங்கச்சி, அப்புறம் உங்க தங்கச்சி பொண்ணு பண்ற வேலைங்க தான். அவங்க தான் இந்த குடும்பத்த பிரிச்சே ஆகணும்னு சொல்லி கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருக்காங்க. மத்தபடி எனக்கோ, என் புருஷனுக்கோ இந்த குடும்பத்த பிரிக்கணும் அப்படிங்கிறது ஆசை கிடையாது. எங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஆசைன்னு சொல்லி, தமிழ்ச்செல்வி எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாக்குறாங்க. அத பார்த்துட்டு என்னடா பண்ணணும்னு தெரியாம எல்லாருமே திருத்தன்னு முழிக்க, ராஜாங்க இங்க வந்து ரொம்பவே கொந்தளிக்கிறாரு. "ச்சீ உங்களலாம் போயி என் சொந்த பந்தம்னு நெனச்சு வீட்டுக்குள்ள சேர்த்தேன் பார்த்தீங்களா? அதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். உங்களால என் புள்ளையவே நான் எதிரியா நெனச்சுட்டேன். இனிமேல் உங்க வீட்ல இந்த வீட்ல இடமே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா நீங்க அந்த வீட்ட விட்டு போயிட்டீங்கன்னா நல்லது. இல்ல அப்படின்னா, நானே உங்க எல்லாரையும் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுறது மட்டும் இல்லாம, கண்டதுமா வெட்டி இங்கேயே புதைச்சுருவேன்" அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் பயங்கரமா கொந்தளிச்சு கத்துறாரு.